நம்ம சிஎம் விஜயோட சாதனைகள், போக்குவரத்து ஓய்வூதியர் பெற்ற 3 சிறந்த சலுகைகள். நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க, நல்லவர் சாதனைகள் நீங்க போட்டுங்க. நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க, நல்லவர் சாதனைகள் நீங்க போட்டுங்க. 100 நாள் ஆட்சியில நம்ம சிஎம் விஜயோட சாதனைகள், போக்குவரத்து ஓய்வூதியர் பெற்ற 3 சிறந்த சலுகைகள். நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க, நல்லவர் சாதனைகள் நீங்க போற்றுங்க. சந்தோஷமா பாட்டு பாடுறீங்க ஆடுறீங்க. சுப்பு, நான் சொல்றது கேட்டா நீயும் பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவ. என்ன சந்தோஷமான செய்தின்னு? சூப்பரான செய்தி. அதாவது நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் இருக்கார் பாத்தியா, அவர் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு. அந்த 100 நாள்ல தமிழக மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செஞ்சு பல சாதனைகள் செஞ்சு தமிழகத்தை இந்தியாவிலே முன்னோடி மாநிலம் கொண்டு போய்கிட்டு இருக்காருல்ல. அவர் அந்த 100 நாள் ஆட்சியில பண்ண சாதனைக்கு சாட்சியா அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியரான நாங்க இருக்கோம்டா. அப்ப என்ன சாதனை பண்ணாருன்னு? தம்பி சுப்பு, அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியரான எங்களுக்கு சாத்தியமே இல்லாத 3 பெரிய காரியங்களை சாத்தியமாக்கியிருக்காரு. அதாவது நம்பர் 1 சொல்றேன் கேளு. அரசு வந்து அகவலைப்படி உயர்வு அறிவிக்கிறப்பெல்லாம் ஆன் டியூட்டி இருக்காங்க பார்த்தா, இப்போ வேலை பார்க்கறது மட்டும்தான் டிஏ கூடும். ரிட்டையர் ஆன ஸ்டாஃபை கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சுருவாங்க. நாங்கள் வந்து டிஏ ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போராடுவோம், தர்ணா பண்ணுவோம், கோர்ட்டுக்கு போவோம், கண்டுக்கவே மாட்டாங்க. பல அரசு கண்டுக்கிறாது. ஆனால் இப்போ இருக்க முதல்வருக்கு பார்த்தியா ஜோசப் விஜய், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பணியில் இருக்கவங்களுக்கு டிஏ ரைஸ் ஆகிறப்ப ரிட்டையர் ஆனவங்களுக்கும் டிஏ ரைஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டாரு. அதனால அரசு வந்து அகவலைப்படி ஒரு எப்போ அறிவிக்குதோ அப்போல்லாம் ரிட்டையர் ஆன எங்களுக்கும் பென்ஷன்ல அகவலைப்படி கூடணும். இதனால ஒரு பெரிய அமௌண்ட் எங்க பென்ஷன்ல சேரும். மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறோம்டா. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ரெண்டாவது மிகப்பெரிய உதவிடா, 25-30 வருஷமா மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எல்லாமே வயசானவங்க, நோயாளிகள், ஒரு பெரிய வியாதி வந்தால் திடீர்னு ஏற்படும் செலவை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பல அரசுகள் கண்டுக்கிறவே இல்லை. ஆனால் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஆட்சியை கையில் எடுத்த பிறகு எங்களுக்கு மருத்துவ காப்பீடு அறிவிச்சிட்டாரு. இதனால வந்து நாங்கள் மாதம் 640 ரூபா கட்டினா போதும், 7.5 லட்சம் ரூபா வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், ரொக்கமெல்லாம் சிகிச்சை கிடைக்கும். கொஞ்சம் பெரிய வியாதி, கேன்சர், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வச்சுக்கேன், 12 லட்சம் ரூபா வரைக்கும் எங்களுக்கு அந்த தொகை கிடைக்கும், அந்த காப்பீடு தொகை கிடைக்கும். பாரு, மாதம் 640 ரூபா கட்டினா போதும், தமிழ்நாட்டில் இருக்க 1535 ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். 2992 வகையான நோய்களுக்கு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்படி மருத்துவ காப்பீடை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சிட்டாரு, மிகப்பெரிய விலக்கை ஏற்றி வச்சிட்டாரு. மூணாவது ஆண்டாட்டே, அதெல்லாம் மூணாவது அவர் செஞ்ச ஹெல்ப்லாம் அதெல்லாம் நம்பவே முடியாது, கனவு மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா எங்களுக்கு டிஏ கம்மியாக கொடுத்தாங்கல்ல, அந்த அரியர்ஸ் தொகை வந்து 3637 கோடி ரூபா. 3637 கோடி ரூபாய் கேட்டு நாங்கள்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டோம். முந்தைய அரசு காசு இல்லை, கஜானா காலி, அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் போட்ட கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணிடும், அப்பீல் பண்ணிடும், கியூரேட்டிவ் பெட்டிஷன் வரும் போயிடும். அதனால் நாங்களாம் நினச்சிருந்தோம், எங்கப்பா இந்த 3737 கோடி ரூபா கிடைக்க போகுது நினைக்கிறப்ப நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிட்டாரு, இந்த பணத்தை கொடுக்க சொல்லி அறிவிச்சிட்டாரு. 48 மாதம் தவணையில் 3737 கோடி ரூபாயை அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியருக்கு தரணும்னு அறிவிச்சிட்டாரு. இதனால 93,000 அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வந்து பலனடைகிறாங்க. பார், 3737 கோடி ரூபா 48 மாதம் தவணை. இதனால கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து 4000, 5000, 6000, 10,000, 10,000, 12,000 வரைக்கும் மாதம் பென்ஷனில் கூடும், கை நிறைய வாங்குவாங்க. ஐயோ, எவ்வளோ பெரிய ஹெல்ப் பாரு. இது மாதிரி 3 முத்தான உதவிகள் எங்களுக்கு பண்ணதுனால தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சார்ந்திருக்கிற அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம், மாநில அளவில் இருக்க அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பாக நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் திரு கதிரேசன் அவர்கள் இதற்காக கடுமையாக போராடினாரு, பல பலன்களை தொழிலாளர்களுக்கு பெற்று தந்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து இன்னுமாய் கூட ஒவ்வொருத்தங்களுக்கு மாதம் எவ்வளவு அந்த அரியர்ஸ் கிடைக்குன்ற கால்குலேஷன்லேருந்து எப்போ பார்த்தாலும் தொழிலாளர்களுக்கு அவர் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட அருமையான தலைவர் கதிரேசன் இருக்கிற அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்க சார்பாக தமிழக முதல்வர் நம்ம அருமையான ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பணியில் உள்ளோர் அகவிலைப்படிகள் உயரும் நாளினிலே ஓய்வு பெற்றோர் அந்த உயர்வையே பெரும்படி செஞ்சாரே. கனவு போல இருந்துச்சு எங்களுக்கு மருத்துவ காப்பீடு, அதை நிஜமாக்கி நிறைவேற்றி வைத்தார் முதல்வர் அன்போடு.
ஒத்துக்கிட்டாரு தவணையில முதல்வர் அவர்களுக்கு இணைய இல்ல நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க நல்லவர் சாதனைகள் நீங்க போற்றுங்க நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க நல்லவர் சாதனைகள் நீங்க போற்றுங்க 100 நாள் ஆட்சியில நம்ம சிஎம் விஜயோட சாதனைகள் போக்குவரத்து ஓய்வூதிய பெற்ற 3 சிறந்த சலுகைகள் நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க நல்லவர் சாதனைகள் நீங்க போற்றுங்க நாங்க சொல்லுறோம் அதையும் நீங்க கேளுங்க நல்லவர் சாதனைகள் நீங்க போற்றுங்க நம்ம சிஎம் விஜயோட சாதனைகள்